ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இப்போ நடக்கக்கூடிய காலம் மழை காலம். நமக்கு பொதுவாகவே ஜனவரி எண்டு வரைக்குமே அந்த மார்கழி மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி முடியும் தண்டியுமே நமக்கு குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். மழை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. புயலின் தாக்கமாக அதிகமான மழை நம்ம பொழிந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மழை காலங்களில் நாம் எப்படி சுறுசுறுப்பாக இருப்பது, மழை காலங்களில் வருகின்ற பிரச்சனைகளை வராமல் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி. மழை காலங்களில் பொதுவாகவே ஆஸ்மா, சைனஸ் வரும், மூக்கடைப்பு வரும், அடிக்கடி காய்ச்சல் வரும், உடல் சோர்வு ஏற்படும், ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் மழை காலங்களில் நம்ம உடலை நல்லா வச்சுக்கிடணும் அப்படின்னா நமது நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கணும். நம்ம உடம்புல வாதம், பித்தம், சிலேத்துமம், அதில் அந்த நீரினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது தான் ஆஸ்மா, சைனஸ் அந்த மாதிரி வருது. அப்போது இப்பொழுதிலிருந்தே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக முத்திரைகள் சொல்லித்தரப்போகிறேன். ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, ஒரு எளிமையான யோகாசனம், நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம், புஜங்காசனம் பார்க்க போகிறோம். இப்போது வயதானவர்கள் இந்த ஆசனங்களை செய்ய முடியலன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம முத்திரைகளும் நாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியும் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மழை காலங்களில் பொதுவாக ஜீரண மண்டலம் அதிகமாக நமக்கு ஜீரணமாகாது. காரணம், வெயிலினுடைய நம்ம சூரிய ஒளி உடம்பில் படும்பொழுது தான் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். இப்போ மழைக்காலங்க வந்து அந்த சூரிய ஒளி படுறதில்லை. ஆகையினால நம்ம சாப்பாடு கொஞ்சம் மிதமாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. தயிர் சாப்பிட வேண்டாம், அதை மோராக்கி சாப்பிட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்க வைத்து அதில் ஜீரகம் போட்டு அந்த சுடு தண்ணியை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு சுக்கு மல்லி காப்பி, கொஞ்சம் சுக்கு போட்டுக்கோங்க, கருப்பட்டி போட்டு கொதிக்க வச்சு பால் சேர்க்காமல் வடிகட்டி இரவு சாப்பிட்ருங்க. காலையில் இஞ்சியில் டீ போட்டோ இல்லை இஞ்சி தட்டி அந்த சாரில் கொஞ்சம் வெல்லம் போட்டு இல்லை தேன் விட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தூதுவளை கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த தூதுவளை கீரையை வாரத்தில் 1 நாள் 2 நாள் உணவில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கோங்க. இரவு 7 மணிக்குள்ளே சூடாக கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க. இது சிறியவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்றுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு அந்த தொற்று கிருமியின் காரணமாக ஃபீவர் வந்துடுது மழை காலத்தில். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபீவர் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. இவை எல்லாமே வருமுன் காப்போம். நமது லட்சியம் மழை காலமாக இருந்தாலும் இல்லை வெயில் காலமாக இருந்தாலும் எந்த ஒரு மெடிசன் மாத்திரை சாப்பிடாமல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம உடலை நல்லா வச்சுக்கிடணும். அப்படிப்பட்ட பயிற்சிகள் மழை காலத்தில் செய்யக்கூடிய மூச்சு பயிற்சிகள், குளிர்காலத்தில் மழை காலத்தில் செய்யக்கூடிய பயிற்சிகள், வெயில் காலத்தில் செய்யக்கூடிய பயிற்சிகள் நமக்கு யோக சாஸ்திரத்தில் மாமுனி பதஞ்சலி மகரிஷி அழகாக பிரித்து நமக்கு அழகாக கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த பயிற்சிகளை முறையாக நீங்கள் பயின்றிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மழைக்காலம் உங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய காலமாக, ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு, காய்ச்சல் வராத காலமாக, இம்யூனிட்டி பவரை நன்றாக வளர்க்கக்கூடிய காலமாக அமைந்துவிடும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நம்ம மழை காலத்தில் நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரைகள் பார்க்க போகிறோம். 3 முத்திரைகள் பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். நம்ம முதல் முத்திரையாக பார்க்கக்கூடியது பிரம்மா முத்திரை. முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ இந்த பிரம்மா முத்திரைக்கு போவோம். முதல்ல ஆதி முத்திரை பண்ணிக்கிடணும். இது ஆதி முத்திரை. இப்போ கையை அப்படியே மாற்றி இந்த 4 விரல்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். உங்களது ஆழ் மனதில் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை நம்ம பார்க்கக்கூடியது கணேச முத்திரை. இது நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முத்திரை. முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இடது கை கீழே வலது கை மேலே இந்த 4 விரலை இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ லிங்க முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த 3 முத்திரைகளுமே இந்த மழை காலங்களில் குளிர்காலங்களில் நமக்கு வருகின்ற எல்லா விதமான அசௌகரியங்களுக்கும் சரியான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். நுரையீரல் திடமாக இயங்கி செய்யக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இப்போ இந்த மழை காலத்தில் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே ஃபீவர் வருது. அவர்களுக்கெல்லாம் இதோடு சேர்ந்து ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். புஜங்க ஆசனம். இந்த ஆசனத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், தைராய்டு, பேராதைராய்டு அனைத்துமே நன்றாக இயங்கும். மழை குளிர்காலங்களில் நோய் எதிர்ப்பாற்றலோடு திடமாக வாழ முடியும். இப்போ நம்ம புஜங்காசனம் எப்படி பண்ண போகிறோம், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம புஜங்காசனம் பண்ண போகிறோம். இந்த புஜங்காசனம் குப்புறப்படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கணும். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல குப்புறப்படுத்திக்கிடுறேன். ரெண்டு கால் சேர்த்து வச்சுருக்கிறேன். கை இந்த மாதிரி ஜஸ்ட் கிட்ட வச்சுக்கிட்டேன். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கிடணும். மெதுவாக மூச்சை உள்ள எடுத்துகிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. 5 seconds normal breathing. இன்னொரு தடவை பண்ணுறேன். ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கிட்டேன். கை ஜஸ்ட் கிட்ட வச்சுருக்கேன். கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். நேர்களே, நம்ம இன்றைக்கு மழை காலம் குளிர்காலங்களில் வருகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அற்புதமான 3 முத்திரைகள் பார்த்தோம். பிரம்மா முத்திரை, கணேச முத்திரை, லிங்க முத்திரை. இந்த முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடலில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் புஜங்காசனம், பள்ளி மாணவ செல்வங்கள் அழகாக அந்த புஜங்காசனத்தையும் பயிற்சி பண்ணுங்கள். இதை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வீட்டில் உள்ளவர்கள், சற்று வயதானவர்கள், ரிட்டையர்ட் ஆனவங்க வீட்டில் இருக்கலாம், அவங்க மதியமும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே கூறிய அந்த உணவு பழக்க வழக்கத்தையும் இந்த மழை குளிர்காலங்களில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக ஆஸ்மா, சைனஸ், காய்ச்சல், மூக்கடைப்பு, சுறுசுறுப்பின்மை இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து வளமாக திடமாக வாழ முடியும். அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் இந்த மழை காலங்களில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான மூச்சு பயிற்சி பிராணாயாமம், அதையும் பார்க்க உள்ளோம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.